தனித்திறமை. புலி அரசர் பதவி ஏற்றார். பிற விலங்குகளை அழைத்து பொறுப்புகளை பகிர்ந்து அளித்தார். சிங்கக்குட்டிதான் நமது படை தளபதி. சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று புலியரசர் கூறினார். சிங்கக்குட்டி அதற்கு நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். அடுத்தது ஆந்தையாருக்கு பதவி அளிக்கப்பட்டது. அதற்கு புலியரசர், ஆந்தையாரே, நீங்கள் இரவு காவல் அமைச்சர் என்று பதவியை அளித்தார். ஆந்தை அவர்கள், சரிங்க அரசே, நான் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக கழுதையாருக்கு பதவி அளிப்பதற்காக புலியரசர் ஏற்பாடு செய்தார். உடனே அங்கிருந்த கரடி புலியரசரை பார்த்து, அரசே அரசே, இந்த கழுதை ஒரு முட்டாள், இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறியது. புலியரசர் அவர் கூறுவதை கேட்டு அமைதியாக அப்படியா என்றார். அது மட்டுமன்றி இதேபோல் முயல், ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது என்று அவர்களை பற்றியும் குறை கூறினார் கரடி. ஏனென்றால் ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடும் என்று காரணம் கூறினார். உடனே புலியரசர், அவரவருக்கு ஏற்ற வேலையை கொடுப்போம். ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் சமையல் வேலை செய்யட்டும். முயல் அதிவேகமாக ஓடும், எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும். அடுத்ததாக கழுதை அவர்களை பார்த்து, கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் என்று புலியரசர் கூறினார். இவ்வாறாக இவர்கள் மூவருக்கும் பதவி பிரித்து அளிக்கப்பட்டது. எனவே யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும் என்று புலியரசர் எடுத்து உரைத்தார். உடனே கரடி தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு, நீங்கள் சொல்வது சரிதான் அரசே, இப்போது நான் தெரிந்து கொண்டேன் என்று தவறை உணர்ந்தது. இது போன்ற மேலும் நம் வீடியோகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.